ஒரு அம்மா அப்பா கொண்டவனுங்க இருக்க மாட்டாங்க. ரோட்ல கிடைக்கிற அசிங்கத்தை சாப்பிட்ற எவன் பண்ண தெரியல. எஸ்டி விஜய் மில்டன் பண்ண வேலையா தெரியல. விஜய் ஆண்டி எவன் ஐடியா கொடுத்துருப்பான்னு தெரியல. இது கேட்கறவன் கேனையாண்டா கேட்டியில வந்து கேப்டன் தெரசா ட்ரெஸ் அவுத்த போட்டு ஆடுன்னு சொல்லணும் பத்தில. அது மாதிரி தான் இருக்கும். பேரை வச்சு அந்த ஒரு ஃபேம் வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து ஒரு கிளாப்ஸ் வேற இருக்கணும், ரிசல்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மாதிரி போட்டு பண்ணாங்க பத்தி. அவன் குளத்துகள் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு காட்டுறானுங்க. அந்த மாதிரின்னு சொல்லிட்டு அது வந்து குஜராத்ல சூரத் மாதிரி இது. அது கோவா மாதிரி தான் இல்லையா. அதான் சொல்றேன், இந்த படம் யார் தரல கட்டுறதுன்னு தெரியல. ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது. குழந்தைங்க வந்து பார்க்குற மாதிரி அயலான டீன்ஸ் படம் மாதிரியும் இல்லை. சரி அடல்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்குற மாதிரி ஒரு டபுள் மீனிங் டைலாக் ஒரு பெப்பியன சங்க எதுவும் அவன் வந்து பார்க்கல. வாகத்தை வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். ரொம்ப வஸ்ட் படம். இதுதான் சொல்லிட்டு சூரமுக்க சொல்லிட்டு பார்த்தோன்னே அடிக்கணும் போல சொல்ல. அது மாதிரி அவன் கேரக்டர் அவன் பண்ற சட்டில் ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும். அந்த பெரிய ஹிட் ஆயிருக்கும். அமீர் கூட பட்டி எடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ஆதிபுகாலாம் சரியான பூத் கண்டது நூடுல்ஸ்ல சேமியா மாதிரி அங்கங்க குழப்பிச்சு நல்ல படமா தேவைப்படல. இவனுக்கு கேடு கட்ட படமா சொல்லிட்டு ஒரு நல்ல சூரமுக படமா தெரியும். உட்காந்து பார்க்கணும். 2.25 மணி நேரம் தான் ஓடுது படம். அதே உட்காந்து பார்க்க முடியலன்னு பாத்துங்க. மழை பிடிக்காத மனிதனுங்க அப்படி சொல்லிட்டு போய் இந்த படம் சலீம் 2 வச்சிருக்கலாம். ஏன்னா சலீம் படம் பார்த்துருப்பீங்க நீங்க. சலீம் அது வந்து எப்படி அந்த மினிஸ்டர் பையன் வந்து ஒரு பொண்ணு வந்து ரேப் பண்ணிருப்பான். ரேப் பண்ணி ஒரு சாவச்சிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அது தொடரும் இருப்பாங்களா. அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த மழை பிடிக்காத. எது தேவையில்லாம மழை பிடிக்காதான் ஏதோ மனிதன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு எதுக்கு வச்சான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் வச்சிருக்காங்க. அதுக்கு தான் திரும்ப காரணம் வச்சிருக்காங்க. இது கல்யாணம் ஆயிருமா. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் ஆயிருமா யாருக்கு, விஜய் ஆண்டனிக்கோ பாவனாக்கும். அதெல்லாம் எப்படி காட்டுவானுங்க, இமேஜஸே காட்டுவாங்க. ஒரு அனிமேஷன் படம் மாதிரி காட்டுவானுங்க. அப்படி கல்யாணம் ஆகும்போது இவருக்கு அப்படின்னு சரத்குமார் இவர் வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டா மாற்றி விடுறான். எப்படி இந்த பீஸ்ட் படத்துல ரா ஏஜென்ட்டா மாட்டி இருப்பாரு விஜய். அது மாதிரி வந்து சீக்ரெட் ஏஜென்ட்டா இருப்பான். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி நம்பர மாதிரி நான் ஒருத்தன் வந்து இப்போ ஒரு அக்கிஸ்ட் வந்து ஒரு டாக்டர் அக்கிஸ்ட் வந்து ஒரு ஆர்மியில் இருக்க ஒரு ஆஃபீஸர் வந்து ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டா மாட்டி விட்டுருவாரான். அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தோணுச்சு, கேட்கறவன் கேனையாண்டா கேட்டியில வந்து கேப்டன் தெரசா ட்ரெஸ் அவுத்த போட்டு ஆடுன்னு சொல்லணும் பத்தில. அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி தான் தோணுது நம்மளுக்கு. ஏன் படத்துல வர கேரக்டர்லாம் பார்க்கும்போது ஒன்று கூட உருப்படியா எழுதலை. படம் மெயின் கேரக்டர்லேருந்து சைட் கேரக்டர் வரைக்கும் எதுவுமே சரியா எழுதவே இல்லை. என்ன வந்தேன் இதுக்குதான் வந்தேன் ஆரம்பத்தில். படத்துல கதையை பார்த்தனா ஒரு துடிப்பு இல்லைப்பா. திரைக்கதை பார்த்தீங்கன்னா ஒரு துடிப்பு இல்லைப்பா. டைரக்டருக்கோ நல்ல படம்னு பொறுப்பு இல்லை. படத்துல நச்சனுக்கோ அவ்வளோ நடிப்பு இல்லை. படம் பார்க்குற வந்து ஆடியன்ஸுக்கு எப்படிமா இருக்குது, ஒரு கடுப்பு. எந்த வந்தானோ ஒரு கடுப்பு, ஒரு சலிப்பு. அது இல்லாமல் வேற இடத்துக்கு படத்துக்கு போயிடலாமோ ஒரு நினப்பு. அப்படிதான் வருதுன்னு ஒழிய என்ன இந்த படத்துக்கு ஒரு வெறுப்பு தான் வருது. வேற ஏதாவது போடலாம். அதுவும் இல்லாமல் விஜய் ஆண்டனி வேற மாச ஹீரோவா வருவார் பார்த்தீங்களா. மாச ஹீரோவா ட்ரை பண்ண தக்காளி, அண்ணாதுரை, அது சைத்தானு, அந்த படம்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அதே மாதிரி இந்த வருஷத்துலையும் இந்த படம் தான். இது வந்து விஜய் ஆண்டி சொல்லுவார். விஜய் ஆண்டனி நெச்சர்லேயே ரொம்ப வஸ்ட் படம். இதுதான் சொல்லிட்டு சூரமுக்க 10 எப்படி சொல்லிட்டு 0 கம்மியாக கொடுக்கலாம் ரேட்டிங். சொல்றோம்ல. எனக்கு அந்த சலீம் படம் ரொம்ப பிடிக்கும். சலீம் விஜய் ஆண்டனி அவன் பிச்சைக்காரன் படம் சொல்லுவோம், நல்லா சொல்லுவாங்க. நமக்கு அந்த ஃபேமிலி செட்டில்மெண்ட் நம்ம விட்டு தேவை. நான் சலீம் ஏன்னா அது எலைட் பொலைட் மாதிரி இருக்கும். காமன் கம்போஸ் கரெக்டாக இருப்பார். ஏன்னா தமிழ் சினிமா அது மாதிரி ஒரு ஆக்டர் வந்து பார்க்க முடியாது. பாலா படத்தில் மட்டும் பார்க்கலாம். அது மாதிரி காமன் கம்போஸ் அது அமைதியாக வந்து அல்லோகலம் படத்துல ஒரு அலஜாங் பண்ற கேரக்டர் ஏன்னா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அமைதியாக இருந்துட்டு நல்லா சொல்லிட்டு ஆட்டை போல கேரக்டர். அந்த நான் சலி மாதிரி இருக்கிற படத்தை வந்து அந்த படத்தை வந்து இந்த கேடுகட்ட படத்தோட மிங்கிள் பண்ணாங்க பார்த்தியா. அதான் படத்தை வந்து மொக்க படமா எடுத்தானுங்க. எப்படியும் மொக்க படமா எடுத்துட்டு பாட்டு லீவ் விட கொடுத்தானுங்க. அது கூட மடிச்சு விட்டுருவேன். விஜயகாந்த் சார் போட்டோ போட்டு இந்த படத்தை அவருக்காக சமர்ப்பிக்கிறோம். அதுல நம்ம கேப்டன் பிரபாகர்னு சொல்லிட்டு சத்யராஜ் சாருக்கு பேரு. அவர் தான் இந்த படத்தெல்லாம் கேப்டனை வந்து உதவியெல்லாம் எப்படி சொல்லிட்டு ஆர்டர்லாம் கொடுக்குறாரு. யாரு சரத்குமாருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி வந்து விஜயகாந்த் சார் ஏதோ நல்லது பண்ணாரு, நச்சாரு, அரசியல் வந்தாரு, தூத்து பண்ணாரு, விட்டுருங்க. அவர் இங்கே இருக்காரு, எதுவுமே போயிட்டாரு. அதை பேரை வச்சு அந்த ஒரு ஃபேம் வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து ஒரு கிளாப்ஸ் வேற இருக்கணும், ரிசல்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ மாதிரி போட்டு பண்ணாங்க பத்தி. அவன்லாம் எப்படி இருப்பான் சரியான ஒரு அம்மா அப்பா கொண்டவனுங்க இருக்க மாட்டாங்க. ரோட்ல கிடைக்கிற அசிங்கத்தை சாப்பிட்ற மாதிரி எவன் பண்ண தெரியல. எஸ்டி விஜய் மில்டன் பண்ண வேலையா தெரியல. விஜய் ஆண்டி எவன் ஐடியா கொடுத்துருப்பான்னு தெரியல. இது மாதிரி பண்ணா நம்ம மன்னிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு. அவன்லாம் சொல்லிட்டு நாசமா தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல படம் சொல்லிட்டு ஒரு நல்ல படமா தேவைப்படல. இவனுக்கு கேடு கட்ட படமா சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு சூரமுக படமா தெரியும். உட்காந்து பார்க்கணும். 2.25 மணி நேரம் தான் ஓடுது படம். அதே உட்காந்து பார்க்க முடியலன்னு பாத்துங்க. இந்த படம் எது இந்த படம் வந்து இங்கிலீஷ் பத்தியே போயிடலாம். இந்த டெட்புல் உங்களுக்கு இங்கே போயிடலாம். எதுக்கு இந்த படம் வந்து ஆயிடுச்சு. இந்த ஒரு விஷயம் நல்லா இருக்கும். ஒரு விஷயம் நல்லா இந்த படத்துல எனக்கு இந்த படத்துல வந்து எனக்கு என்ன தெரியுமா, அந்த ரமணா தெரியுமா, திருமலை படம்லாம் தெரியுங்களா. திருமலை படம்லாம் தரப்படலாம், சுலான் படம்லாம் தரப்படலாம். அவர் நல்லா போய் பெரிய ஆளா வர வேண்டிய ஆளு. தெலுங்குல போய் மகேஷ் பாபுலாம் வச்சு படம் பண்ணுற அந்நேரம் தொண்டை வந்து அவர் கேரியரே டேமேஜ் ஆயிடுச்சு. அவர் கூப்பிட்டு வந்து ஒரு சீன்ல வந்து வில்லனுக்கு எடுப்பாளா வர அந்த ஒரு சீன் மட்டும் நல்லா அப்படி. எந்த படம் எதுலையுமே செட் ஆகல. அந்த படத்துல வந்து இந்த படத்துல வர கேரக்டர்லாம் எப்படிமா இருக்காங்க.
சரியான பைத்தியம் இருக்கக்கூடியவங்க கிழிஞ்சு முண்டோம் அது மாதிரி தான் இருக்காங்க அது இல்லாமல் சரணிய பொண்ணுக்கு ஒரு மகன் மாதிரி வரான் புள்ள மாதிரி வரான் அவனுக்கு வந்து அந்த விஜய் டிவிலாம் அந்த கலக்க போதே ரக்ஷன் சொல்லிட்டு அவன் தான் வாய்ஸ் கொடுத்து வச்சுக்கிறான் டப்பிங் அவன் தான் கொடுத்து வச்சுக்கிறான் அவன்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது சரியான எப்படி சொல்லிட்டு பார்த்தவொன்னே அடிக்கணும் போல சொல்ல முடியாது அது மாதிரி அவன் கேட்டு அவன் பண்ற சட்டில வேஸ்ட் எப்படி உட்காந்து பார்க்க முடியல நம்மளால நம்ம ட்ரைலர் பார்க்கும்போது நான் எப்படி நம்ம பையன் தெரிஞ்சு இந்த ஈக்குவலைசரு ஜான்விக்கு நோபடி அந்த படம் பார்க்கும்போது எப்படி ஹீரோ வந்து நல்லா அவர் வேலையை பார்த்து அந்த தனி மேல் தான் பாரு அவர் பார்த்து அவர் பாட்டு போயிட்டு போய் அந்த நேரம் வில்லன் எனக்கு வந்து தேவையில்லாம மிங்கில் ஆகி ஒரு பிரச்சனையை கிளப்பி அவர் வில்லன் எங்கெல்லாம் போட்டு சமாளிச்சு நல்லா கெட்ட வருவார் அது மாதிரி சொல்லிட்டு வந்தேன் நான் இது நானா சலீம் படத்தை நல்ல படத்தை வந்து நாசமாக்கிற மாதிரியே சலீம் படத்தை இல்லை உள்ள விட்டு ஏதோ ஒன்று சொல்லிட்டு ஆர்மி சீக்ரெட் ஏஜென்ட் சொல்லி அது இதுன்னு சொல்லி கண்டது நூடுல்ஸ்ல சேமியா பண்ண மாதிரி அங்கங்கே குழப்பி வச்சு வேஸ்ட்டு சொல்லுத்துக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி பிச்சைக்காரன் டூ ரோமியோ படத்தெல்லாம் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் தலைமையில கட்டிடலாம் அதான் ஃபேமிலி ஆர்டிஸ்ட் சரி இந்த படம் வந்து ஃபேமிலி ஆர்டிஸ்ட் பண்ண முடியாது சரி இந்த படத்தில் ஒரு கிளாமர் ஒரு ஐட்டம் சாங்கு அதாவது ஹீரோயின் தொப்புள் திறமை தொட திறன மாதிரி அது மாதிரி ஒரு சாங் வச்சு ஒரு டெவலப்மெண்ட் டேலாக் வச்சு ஒரு அடல்ட்ஸு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து எழுச்சி அது மாதிரி இல்லை சரி அயலாண்ட் மாதிரி குழந்தைங்க வந்து பாருமே அந்த அயலாண்ட் டீன்ஸ் மாதிரி குழந்தைங்க வந்து பாரு மாதிரியா இல்லை எவனுக்காக எத்த பண்ணா அந்த கதையும் தேவையில்ல பூதியும் தேவையில்ல கருமந்தமும் தேவையில்ல அந்த பயிற்சி மட்டும் 4 பயிற்சி இருக்குது அவனுங்க வந்து பாப்பானுங்க பத்தி இல்லையா அவங்க வந்து படம் செட் ஆகும் வாரம் நம்ம வந்து தெரியும் வாரம் நம்ம வந்து தேட்டர் வந்து பார்க்க வரோம் எதுக்கு வரோம் இல்லை ஒரு 6 வாரமா இருக்குன்னு சொல்லிட்டு வரோம் ஆனால் வருஷத்துல 54 வாரங்கன்னா அதில் ஒரு 4 வாரம்னா நல்லா ஒரு 6 வாரமா மீதி 50 வாரம் ஒரு படுகோரமா தான் இருக்கு அந்த படுகோரத்துல இது ஒன்று வேஸ்ட் இந்த படம் சொல்லுங்க ஒண்ணுமே இந்த படத்துல அந்தமான் சொல்லிட்டு காட்டுறானுங்க அதை கோவா வளர்த்துக்களை அந்தமான் சொல்லிட்டு காட்டுறானுங்க அந்தமான் சொல்லிட்டு அது வந்து குஜராத்ல சூரத் மாதிரி இது அது கோவா மாதிரி தான் இல்லையா அது அந்தமான் மாதிரி தெரியாது ஏன்னா அந்தமான் வந்து எல்லா லாங்குவேஜ் எல்லா மக்களும் இருப்பாங்க தெலுங்கு அது சவுத் இந்தியா மாதிரி தான் இருக்கும் எப்படி சொல்லிட்டு ஹைதராபாத் அது மாதிரி தான் இருக்கும் அது அதை சொல்றேன் வேற மாதிரி காமிச்சுதான் சொல்றேன் அது இங்க எங்கே எடுத்துப்பானுங்களா அந்த மாதிரிலாம் போய் எடுக்கவே இல்லை இந்த குஜராத் கோவா மாதிரி இருக்குது ஃபுல்லா ஹிந்தி பெங்காலி மாதிரி தான் போட்டு அந்த எதுவுமே செட்டே ஆகலை கொஞ்சம் லாஜிக் எதுவும் செட் ஆகலை கொஞ்சம் அப்போ அந்த சலீம் படத்தை மிங்கிள் பண்ணாங்க பார்த்தே இல்லையா அப்பயே நமக்கு வந்து கனெக்ட் ஆகாம ஒரு அந்நியமாகவே போச்சு இந்த படம் படம்லாம் குறைச்சாங்க 0 கம்மியா ரேட்டு -1 -2 அதை கொடுத்தா கூட இந்த படம் வந்து சொல்லுவாங்க படம் அங்க ஹாலிவுட்லாம் நம்ம ஊர்ல நல்ல படத்துக்கு மட்டும் அவார்டு கொடுப்போம் ஹாலிவுட்ல தெரியுமா மொக்க படத்துக்கு ஒரு அவார்டு கொடுப்பாங்க அதுனா திரும்பி கூட கோல்டன் ராஸ்பெரி அவார்டுன்னு சொல்லிட்டு அதுதான் திரும்பி கொடுப்பானுங்க அது மொக்க முன்னா அது அவங்கள படத்தில் நச்சவங்களாம் வந்து கேவலம் படத்தும் இல்லை அவங்க நல்ல படம் நடிக்கணும் நல்ல படமாக சொல்லிட்டு அதை வந்து வாங்கிட்டு போயிடறாங்க அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாலாம் கொடுக்கணும்னு சொல்றேன் ஏன்னா அதை பார்த்து கொடுத்தாதான் இந்த மொக்க படம்லாம் வரத்து குறையுமோ அது மாதிரி சொல்லிட்டு இந்த பிளாக் ஷீப் அவார்ட்லாம் ஃபங்க்ஷன் எடுத்துறாங்க பிகின் வச்சுலாம் அவங்க இது மாதிரி கொண்டு வந்தா இந்த மொக்க படம்லாம் வரத்து குறையுமோ ஏன்னா இவங்க மொக்க படம் எடுத்து அந்த அவார்ட்லாம் வாங்கும்போது கீழே அந்த காமெண்ட் செக்ஷன் வந்து கழுவி ஊற்றுவானுங்க அதில் பார்த்து நல்ல படமாக அப்பதான் தோணும் விஜய் ஆண்டிக்கு முடியும் வந்து சொல்லி ஆசைப்படுறேன் என்ன தெரியுமா இப்படி சுந்தர்சி வந்து ஒன்று மேலே பார்த்த அரண்மனை 1 அரண்மனை 2 அரண்மனை 3 அது மாதிரி குத்துட்டு கொண்டு போறாரு உங்களுக்கு தான் பிச்சைக்காரன் 2 வந்து நல்லா தெரியுது பிச்சைக்காரன் 2 கூட 30 35 சில மாதிரி நல்லா கலெக்ஷன் கொடுத்துது அதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் வந்து ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு போங்க ஏன்னா நீங்கள் தான் டேரக்டரு நீங்கள் தான் டைரக்டரு நீங்கள் தான் ஆக்டர் நீங்கள் தான் மியூசிக் போட்டனால அதை வந்து ஒரு பிச்சைக்காரனே இப்போ ஃப்ரான்ச்சைஸாக கொண்டு இந்த படத்தில் நச்சு ஒரு கழுத்து வைக்கிறீங்க அது இல்லாமல் எஸ்டி விஜய் மில்டன் எல்லாம் பற்றி சொல்லணும்னா அது ஏதோ ஒரு படம் வந்து ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கா அதுலேயே சொல்லிட்டு அந்த கஷ்டமாங்குச்சி எப்படி அந்த இருட்டுக்குள்ளே பதுங்கி வாழலாம் அதே மாதிரி தான் ஒரு சில இயக்குநர்கள் இருப்பாங்க டேரக்டர் ஒரு படம் ஹிட் ஆயிருக்கும் அந்த பெரிய ஹிட் ஆயிருக்கும் அமீர் கூட பட்டி இடம் எடுத்திருப்பாரு அதுக்கப்புறம் அந்த ஆதிபகம்லாம் சரியான கூலி பகவான் தான் இருக்கும் படம் பார்க்கறதுலாம் பேதி புரியுங்க அந்த படம் படிக்காம இருக்கும் இதெல்லாம் அந்த இருங்க அந்த பருத்தி வீரனு அந்த ஒரு ஃபேமிலியே இருப்பாரு அதே மாதிரி தான் எஸ்டி விஜய் மில்டனும் அதே மாதிரி கோல்ட் ஸ்டார் ஒரு படம் ஹிட்டா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த எல்லா படமும் இந்த படத்துல சினிமாட்டோகிராஃபியும் இதுதான் சினிமாட்டோகிராஃபி ஒன்றும் சொல்லிடாம குறை எதுவுமே இல்லை டெக்னிக்கலாகவும் படம் இல்லை அதுல நம்ம இன்டர்வல் முன்னாடி ஒரு பயிற்சி வருதுப்பா அதில் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி ஒரு இது ராப் சாங் மாதிரி குத்துறானுங்க அதெல்லாம் கத்திக்கிறானுங்க எவனோ நல்லா சுட்டி வச்சு அண்ணி வச்சா இப்படி கத்திருப்பானுங்க காலில் அது மாதிரி கத்திட்டு இருக்கானுங்க ஒழிய அது பாட்டு மாதிரி ஒரு ராப் சாங் மாதிரி தெரியாது சரியா ஃபிளாப் சாங் அது வேஸ்ட்டு படம் ஃபுல்லாக ஓரளவு சமாளின்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லாக ஆரம்பிச்சுலேருந்து படம் ஆரம்பிச்சு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நல்ல படம் வந்துடும் அப்படின்னா எனக்கு தோணுச்சு அதுக்கப்புறம் போக ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது படத்தில் ஒன்றுமே சொல்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அதான் சொல்கிறேன் இந்த படத்தை ட்ரைலர் பார்க்கும்போது எப்படி இருந்தது ஒரு ஈக்குவலைசரு ஜான்விக்கு அதான் ஹீரோ வந்து நம்ம எப்படி சொல்லிட்டு எதையும் தாங்கும் இதே நம்ம படம் ஆரம்பிச்சு அவன் என்னதான் சொல்ல வரான்னு சொல்லிட்டு நம்ம அது மாதிரி இதுவும்
இங்கன்னா பரவாயில்ல, தாப்பால்லாம் திறந்து விட்டுருப்பான், ரோகிணி தரலாம் மூட்டுருப்பான், கரெக்டாக இன்டர்வெல்லாம் அங்கெல்லாம் பண்ண வச்சுக்க ஒன்றும் வெளியே வர முடியாது. இங்கே மேலே நான் எனக்கு அப்படி எண்ணமே வராது, ஏன்னா நம்ம குத்த காசு நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா கடைசி ஒரு 10 நிமிஷம் இப்போ இந்தியன் படம் கூட இந்தியன் கூட மொக்கையா இருந்து கடைசி இந்தியன் த்ரீல வந்து அந்த இன்ட்ரோ மாதிரி குத்துன மத்தியா அது எப்படி இருந்தது, அது மாதிரி இருக்கும்னு நினச்சேன். அதுவும் எதுவும் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்தில் பாட்டு எதுவுமே ஒன்றுமே இந்த படத்தில் சொல்லிட்டு ஒரு ரூபா கூட ஒருத்தலாம் சொல்கிறாங்க வேஸ்ட். இந்த படத்தை வந்து மக்கள் வந்து பார்க்கலாமா? அதான் சொல்றேன், இந்த படம் யார் தரல கட்டுறதுன்னு தெரியலையே. ஃபேமிலிஸ் வந்து பார்க்க முடியாது, எதுவுமே இல்லை. ஃபேமிலி சென்டிமெண்ட் சீன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க குழந்தைங்க வந்து பார்க்குற மாதிரி அயலான டீன்ஸ் படம் மாதிரியும் இல்லை. சரி அடல்ட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்க்குற மாதிரி ஒரு டபுள் மீனிங் டைலாக் ஒரு பெப்பியனஸ் அங்கே எதுவும்னால அவன் வந்து பார்க்கல வாகத்தை வந்து வேஸ்ட் தான் சொல்லுவேன். ஒரு 2.5 மணி நேரம் படம் எடுத்திருக்காங்க, எந்த சீன் எதுவுமே நல்லா இல்லை படத்துல. ஒண்ணுமே நல்லா இல்லை சொல்றேன், எதுவுமே. அதுவும் சத்யராஜ் வேற சீன் இவர சீன் நான் கிரீன் மேன்ல போட்டு ரூம்ல விட்டு அப்படியே தேய்ச்சிக்கிறாங்க. ஒன்றும் நம்ம சொல்லிக்கிற மாதிரி இல்லை, எதுவுமே நல்லா இல்லை சொல்றாங்க. நீங்க படத்தை போய் உட்காந்து போய் பார்த்து வந்து ஒரு ரிவ்யூ போடுங்க, அப்போ புரியணும் தான் சொல்ல வரேன். அதுல அந்த விஜயகாந்த் எங்களையும் சொல்லிட்டேன், வெறி தானே வந்து எரிச்சல் தான் நேற்று. அதுவும் ஒரு போட்டோ மாதிரி போட்டு தான் சொல்றேன். பெஸ்ட் ஒரு வரியில இந்த படத்தை சொல்லணும், மழை பெய்யாத மனிதன் வச்சுட்டு பேர்ல எங்கேயாவது மழையை போயிட்டு இருக்க மனிதன் வச்சுக்கலாம். பெஸ்ட் இதை சொல்றேன். பெஸ்ட் அவ்வளோ டிரெக்டிவ்.